தோழர் போஸ் இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு உறுதுணையாக இந்த தோழர். அந்த காலத்துல தான் ஆர்கனைசேஷன் ஒரு சங்கத்தை உருவாக்குறதுனா 7 பேர். இப்போ இருக்கிற கோட் ஆஃப் லேபர் கோட் பார்த்தீங்கன்னா 100 பேர் தேவை. அந்த 7 பேரில் தோழர் சந்திரசேகர் ஒருவர். அவர் வந்து எல்ஐசிக்கு முன்னாலேயே பிரைவேட் இன்சூரன்ஸாக இருக்கும் பொழுதே இருந்த பொறுப்பிலே இருந்த தோழர். அந்த தோழர் ரொம்ப அதாவது வேகம் ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய தோழர்களே, ரொம்ப சைலண்ட் ஒர்க்கர். பட் அவர் தான் முதல் ஜெனரல் செக்ரட்டரி ஏஐ. அதற்கப்புறம் தோழர் ரஜினி பட்டேல் போனதுக்கப்புறம் இவர் தலைவராக. இந்த தோழர் வந்து ரொம்ப சாஃப்ட், ரொம்ப இதுவாக தான் இருப்பார், ரொம்ப பேச மாட்டார். ஆனால் எல்லாரையும் அழைத்து கொண்டு போகக்கூடிய தோழர். அவருடைய பணி வந்து ரொம்ப சிறப்பான பணி. சில நேரங்களில் நெகோசியேஷன் நம்ம தோழர்கள் ஏஐ தோழர்கள் போகும்பொழுது மற்ற தோழர்கள் ஜெனரல் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, தோழர் சரத் சௌத்ரி, தோழர் சுனில் மித்ரா தோழர்கள் பேசுவார். ஆனால் அவரை நெகோசியேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய தோழர். மற்றவர்களாம் ரொம்ப இதுவாக இருக்காங்க. பட் அவர் ஒன்று சொல்கிறாருன்னா மற்ற தோழர்கள் அவருடைய டிசைன் சொன்ன கருத்துக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு அவர் டீப்பாக அனலைஸ் பண்ணி அதை சொன்னார்ன்றதை செய்யக்கூடிய தோழர். அவர் வந்து ரொம்ப ஆண்டு காலம் தோழர் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறார். ஆனால் அவரை பொறுத்தவரையில் ரொம்ப அழகான, ரொம்ப கோவப்பட மாட்டார். ஆனால் மீட்டிங் நடக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய தோழர். ஏன்னா தலைவராக இருக்கக்கூடிய தோழர், ஏன்னா நான் தலைவராக இருந்திருக்கேன் ரொம்ப வருஷம் டிவிஷன் யூனியனில். அதனால் அந்த மீட்டிங்கில் எல்லாம் போடும்போது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதிகம். அதே நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பொழுதும் கொஞ்சம் பாலிஷ்டாக தான் இருப்பார்ன்றது நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவரோட பழகும் போது ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். எமர்ஜென்சி காலத்தில் எந்த மீட்டிங்கும் நடத்த முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி காலத்திலும் நம்மளால் மீட்டிங் நடக்க முடிஞ்சது. காரணம் அன்றைக்கு வந்து கலைஞர் ஆளுமை இங்கே இருந்தது, சென்னை மெட்ராஸ். அந்த முறையில் நம்ம அந்த மீட்டிங்க்கு அவர் வந்தார். வரும்போது எல்லா தோழர்களும் வந்தாங்க. பட் இருந்தால் ரொம்ப கான்ஷியஸாக தான் இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அந்த முறையில் எல்லா தோழர்களும் வந்து இருந்தாங்க. அந்த மீட்டிங் வந்து பாலாஜி கல்யாண மண்டபத்தில் தான் ஒர்க்கிங் கமிட்டி. அந்த ஒர்க்கிங் கமிட்டிக்கு வந்தப்போ எல்லா தோழர்களும் அட்டன் பண்ணாங்க. பட் அந்த ரிஸ்கோட தான் அட்டன் பண்ணாங்கன்னு சொல்லுவேன். எமர்ஜென்சி காலத்தில் ஒரு மீட்டிங் வந்து லஞ்ச் ரிசர்ச் அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லா தோழர்களும் அவங்கவுங்க ஐடென்டி கார்டோட தான் கான்ஃபரன்ஸ் உள்ள நுழையணுன்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் லஞ்ச் அப்போ பிரேக் ஆகி அவர் தங்கியிருந்த ரூம் போயிட்டு திருப்பி வரும் பொழுது அந்த தோழர் பேக் போடாமல் வந்திருந்தார். நான் அந்த கான்ஃபரன்ஸ் அந்த ஒர்க்கிங் கமிட்டியில் ஒரு வாலண்டியராக ஒர்க் பண்ணேன். அப்போ ஒரு ஆஃபீஸராக இருந்தேன். அது அப்போ அவர் ஊர் பொழுது கூட ராம்ஜி எத்தனை தோழர் தெரியும், கேஜி ராமநாதன் என்டர்டைன்மெண்ட் பில்டிங்ஸில் அவர் பெரிய தலைவராக இருந்தார். அவர் தோழர் போஸோடு சேர்ந்து வேலை செய்த தோழர், அதான் அதே கம்பெனியில் ஒர்க் பண்ண தோழர். அவர் உள்ள போய் இல்லாமல் வந்தார், பேக் இல்லாமல். நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன். நான் சொன்னேன், நீங்கள் பேக் போட்டு வந்த தோழர். பக்கத்தில் இருந்த கேஜி ராமநாதன், என்ன இவரை போய் நிறுத்துறே அப்படின்னாரு. பட் நான் சொன்னேன் அவர் பேக் போடல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரி இல்லைங்க தோழர் நீங்கள் உள்ளப்பா. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை டிசிப்ளினுக்காக நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், இல்லை நான் உள்ள போல, ரூம்லேருந்து பேக் வர்றவர்களும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வந்தார். அந்த அளவுக்கு டிசிப்ளின் உள்ள தோழர். அந்த தோழர் வந்து மறைவு வந்து நமக்கு பெரிய கிட்டத்தட்ட அவர் வந்து அவருக்கும் நம்ம மெட்ராஸ் வீட்டில் இருக்க தோழர்களுக்கு தெரியும். என்எஸ் ராஜன் ஒரு தோழர் இருந்தார் இல்லையா, அவருக்கும் அவரும் ஆல்மோஸ்ட் சேம் இயர், ஆனால் மந்த் டிஃப்ரென்ஸ். அந்த கான்ஃபரன்ஸில் கிரெடென்ஷியல் ஃபார்ம் வரும்பொழுது அப்சர்வராக சில நேரத்தில் வருவார், டெலிகேட்ஸாக சில நேரத்தில் வருவார். 2 பேருமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ யார் சீனியர் மோஸ்ட் அப்படின்னு இது பண்ணுவாங்க. போடும்போது அவர் தான் எலெக்ட் இது சீனியர் மோஸ்ட். நம்ம தோழர் என்ன செய்றாங்க, ஒரு 2 months அவர் இதுவாக இருப்பார். அந்த அளவுக்கு அவர் வந்து டிசிப்ளினும் தாக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். எல்லா இதுவும் பங்க்சுவாலிட்டி இருக்கும். இன்ஃபேக்ட் தலைவர்கள்னால எல்லாருக்கும் இருக்கணும். எந்த நேரத்தில் மீட்டிங் ஆரம்பியும் சொல்லி முடிச்சாரோ அந்த நேரத்தில் அவர் வந்து இருப்பார். மற்ற வராமலாம் இல்லையோ, ஆஃபீஸ் பேர்லேயும் ஒரு சிலர் வராமல் இருக்கலாம், இல்லை டெலிகேட்ஸ் அப்சர்வேஷன்ல சிலர் வராமல் இருக்கலாம். ஆனால் அவர் டைமுக்கு வந்து இருப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினரி. அவர் வந்து
நம்ம ஏஐனுடைய ஹிஸ்டரியை பற்றி 70-80 ஒரு புக் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்கேன், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏஐஏ. அதில் நீங்கள் எல்லா தோழரும் படிக்கணும். ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம நம்ம வந்து நேஷனலைஸ்டு இன்சூரன்ஸில் இருக்கிறீங்க, அவர் ப்ரைவேட் இன்சூரன்ஸில் இருந்த காலத்தில் இருந்தவர். அந்த புக்கில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு ஊழியர்களை கொடுமைப்படுத்தலான்னு சொல்கிறதா இல்லை நடத்திக்கிட்டாங்கன்னு சொல்கிறதா தெரியாது. ஒரு தோழர் அவர் கம்பெனியில் இருந்தால் அவர் வந்து அப்போ லீடிங் ரோலில் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தாங்க கல்கட்டாவில் பாசிபிள். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு தோழர் அவருடைய தகப்பனார் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் வந்து சொல்லிட்டு எனக்கு லீவ் வேணும் கேட்டு போயிருக்காங்க. அப்போது அங்கே இருந்த நிர்வாகம் என்ன சொல்ல தெரியுங்களா, போயிட்டு உங்கள் அப்பாவுக்கு பண்ண வேண்டிய எல்லா காரியங்களும் முடிச்சுட்டு திருப்பி ஆஃபீஸில் வந்து வேலையை முடிச்சு போவாங்க. அது அந்த காலம். தயவுசெய்து மறந்துடாதீங்க. ப்ரைவேட் இன்சூரன்ஸ்னா என்ன, ஏன்னா நம்ம தொடர்லேயே ஒரு சிலர் ப்ரைவேட்டு கொஞ்சம் இதுதாங்க பொதுத்துறையோட அப்படின்னு பேசக்கூடியவரை நம்ம இருக்கிறோமோ இல்லையோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க, டெஃபினட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க நிர்வாகம், அந்த நிர்வாகத்தில் இவர் அந்த தனியார் நிர்வாகத்தில் தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக இருந்து பணியாற்றிவர். அதுக்கப்புறம் ஏஏ ஃபார்மேஷனில் அவர் இன்வால்வ் ஆகிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான தோழர். அவருடைய மறைவு வந்து உண்மையிலே ஏஏக்கு ஒரு இதுதான். குறிப்பாக தோழர் குறிப்பிடும்போது சொன்னார், கடைசியாக நடந்த புவனேஸ்வர் கான்ஃபரன்ஸில் அவர் வந்திருந்தார். நமக்கே கொஞ்சம் இதுதான், அந்த வயசில் அவர் பாவம் கட்டப்பட்டு வந்தார். ஆனால் ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ்லையும் அவர் வருவார், அட்டன் பண்ணுவார். அதுதான் அவருடைய சிறப்பு. ஒவ்வொரு கான்ஃபரன்ஸில் வருவார். நம்ம தோழர் பேசும்போது என்ன சொல்லுவார்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஆர்கனைசேஷனை காப்பாற்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது, அந்த பொறுப்பை நீங்கள் செய்ய வேண்டும் என்று காலத்தான் கொடுப்பார். அன்றைக்கு கடைசி கான்ஃபரன்ஸில் அவர் பேசும்போது அதுதான் சொன்னார். அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது, ஏன்னா அந்த கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணக்கூடிய சான்ஸ் இருந்ததால் அவர் பார்த்தேன். அந்த மாதிரி தோழர் அந்த வயதிலும் பொறுப்பு, அதாவது ஆர்கனைசேஷனில் கூப்பிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக உடல்நிலை காரணமாக இருந்தாலும் கூட அவர் பையனோட வந்து தான் அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து சின்சியருக்கு பார்க்குற ஆர்கனைசேஷனில் அவர் கண்டினியூஸாக தலைமை ஏற்று நடத்திய தோழர். அவருடைய உண்மையிலேயே நம்ம யூனியனுக்கு மாத்திரம் நான் வந்து இழப்புன்னு சொல்ல மாட்டேன், ட்ரேட் யூனியன் இதுக்கே அகில அளவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களுக்கே ஒரு இழப்பு. அவர் இழந்த போது அவருடைய சீர்திருந்து அவருக்காக ஒரு இரங்கல் செய்தி நியூஸ் எல்லாம் கூட போட்டார். அந்த அளவுக்கு அவர் வந்து தொழிலாளருக்காக போராடிய தோழர், தொழிற்சங்கத்திலே தலைமையேற்று பல ஆண்டுகள் இருந்த தோழர். அவருடைய முறை உண்மையிலேயே தொழிற்சங்கத்துக்கு, நம்முடைய சங்கத்துக்கு மட்டும் இல்லை, தொழிற்சங்கத்துக்கு ஒரு இழப்பு என்று கூறிக்கொண்டு அவருடைய ஆன்மா, அவருடைய இறப்பு பேரிழப்பு என்று கூறிக்கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களை வந்து சந்திரசேகர போஸை பற்றி, அதாவது நம்ம ரவிக்குமார் சொன்னார், அதாவது நம்மளுடைய சோஷியல் மீடியா, நம்மளுடைய சமூக வலைதளத்தில் வந்துட்டு 2 வீடியோ வந்துட்டு நம்மளோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் அது கான்ஃபரன்ஸ் முடிஞ்சோடனே வெளியிட்டிருக்காங்க. தோழர்கள் சில பேர் பார்த்துருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறவங்க திரும்பி ஒரு வாட்டி போய் பாருங்கள். அவரோட பேசுனது ஒரு தனி வீடியோவாக இருக்கும். அதே மாதிரி அவர் வந்து அந்த நிகழ்ச்சி நடந்த அந்த அரங்குக்கு அவர் வரைச்சி அது ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. மிக ஒரு சிறப்பான வீடியோ. தோழர்கள் வந்துட்டு நம்மளோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் அதை நம்ம பார்க்கலாம். தோழர்கள் அடுத்ததாக வந்துட்டு தோழர் HMA மல்லி கூட வந்துட்டு வெகு காலம் வந்துட்டு பழகின வந்து தோழர் வந்து, அதாவது தோழர் பழனியப்பன், HMA மல்லிக்கு வந்துட்டு தோழர் பூபதி பழனியப்பன் அவர்களுக்கெல்லாம் வந்துட்டு மிக நெருக்கமாக பழகின தோழர் HMA மல்லிக்கு பற்றி தோழர் பழனியப்பன் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். பட் எனக்கு, நான் இப்போ LIC கட்டிடத்தில் வேலை பார்க்கல, இன்ஃபேக்ட் நான் LICலே வேலைக்கு சேரலன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பிற்காலத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு தகவல் நான் வந்து இந்த அவைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சங்கத்தில் வந்துட்டு ஆர்வத்தின் காரணமாக நிறைய தோழர்கள் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு அந்த செயற்கை உறுப்பினர்களுக்கான வந்து ஒரு தேர்தல் என்பது நடைபெற்றதாக சொன்னாங்க.
அந்த நடைபெற்ற தேர்தலில் வந்துட்டு அன்னைக்கு வந்து தோழர் என்எம்எஸ் பெரிய அகில இந்திய தலைவர்கள்லாம் எல்ஐசி கட்டிடத்தில் வேலை பார்த்த காலகட்டம் அது. ஆனால் அந்த தேர்தலில் வந்துட்டு நம்ம ஊழியர்கள் நம்மளோட தோழர்களிட அதிக வாக்குகளை பெற்று அந்த எல்ஐசி கட்டிடத்துக்கான செயற்குழு உறுப்பினர்களுக்கான தேர்வில் வந்துட்டு முதல் நபராக வந்துட்டு அதிக வாக்குகளை பெற்ற தோழராக தோழர் HMA மல்லிகை வந்துட்டு பெற்றார் என்பது வந்து அவர் எத்தகைய தோழர்களுடைய அன்பை அவர் வந்து சம்பாதித்து வைத்துள்ளார் என்பதற்கான ஒரு சான்று. தோழர் HMA மல்லிகை அவர்களை பற்றி பேசுவதற்காக நமது காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கம் சென்னை பகுதியுடைய முன்னாள் பொதுச் செயலாளரும் தற்போதைய நம்முடைய கௌரவ உறுப்பினராக தொடர்ந்து சங்கத்துக்கு வந்துட்டு தன்னுடைய ஆலோசனைகளையும் வழங்கி கொண்டிருக்கின்ற பழனிப்பன் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பில் அழைக்கின்றனர்.